ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சூப்பரான ஒரு சுவையான ஒரு லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குழம்பு எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல, ஒரு சிம்பிளான ஒரு மெனு தான். கடலைப்பருப்பும் அவரைக்காயும் போட்டு ஒரு சின்ன தொக்கு மாதிரி ஒன்றும் பண்ணிவிட்டு அப்புறம் ரசம் கொஞ்சம் வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக. அதே போல் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியில் பண்ண போகிறோம். அதுக்கு நான் அரிசி ஊற வச்சுட்டேன். முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருக்கோம். நம்ம எப்பயுமே அரிசி ஊற வச்சுருவோம் இல்லையா, அது போல் அரிசியும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம முதல்ல பருப்பும் அவரைக்காயும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு இது சரியாக இருக்கும். அதனால் கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் கடலைப்பருப்பு அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கழுவி எடுத்துக்கலாம். அடுத்து அவரைக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு அவரைக்காய் எடுத்திருக்கேன். இந்த அவரைக்காய் நம்ம வீட்டில் செடி போட்டிருந்தோம், அவரைக்காய் செடி. அதில் அவரைக்காய் பாருங்கள், ஒரு நேரம் நம்ம லஞ்சுக்கு இந்த மாதிரி பொரியல் பண்ணுறதுக்கு குழம்புக்கெல்லாம் ஏற்ற போல் ஒரே ஒரு செடியில் இந்த அளவுக்கு காய் வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ காய் வந்திருக்கு. 150 கிராம் காய்க்கு மேலேயே இருக்குது. இந்த காயத்தான் நம்ம பருப்பு கூட சேர்த்துக்க போகிறோம். அதில் இருக்க நாரெல்லாம் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது, அந்த காயை சின்னதாக கட் பண்ணி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு காய் இருந்துச்சுன்னா அதை ஒரு 3 பகுதியாக வெட்டிக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இது போல் கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் கட் பண்ணி போடுங்க, போதும். தொக்கு மாதிரி பண்ணுறதுக்கு இது அந்த அளவுக்கு போதும். நம்ம வீட்டில் ஒரு தொட்டியில் கூட ஒரு 2-3 காய் வச்சிட்டோம்னாலே போதும். நம்ம ஜாலியாக வீட்டில் பறித்து குழம்பு வைக்கிறதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம வளர்த்து அந்த காய் அதில் நம்ம பொரியல் குழம்புலாம் செய்கிறப்போ நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும் இல்லையா. அதனால் நல்லா காய் ஒரு சும்மா சின்ன இடம் இருந்தாலும் ஒரு 2-3 தொட்டி வச்சு அதில் காய் வளர்த்து காய் இதனா வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். மல்லித்தலை கூட நீங்கள் போட்டுக்கலாம். வீட்டுக்கு அப்பப்போ தேவைப்படுறப்ப மல்லித்தலை பறிச்சிக்கலாம், புதினா பறிச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம். எடை இல்லாதவங்க கூட புதினா மல்லித்தலையெல்லாம் வளர்க்கலாம். அதெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ அவரைக்காய் கட் பண்ணிட்டேன். அடுத்து காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாயும் பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் விளைஞ்ச மிளகாய் தான். நிறைய விளைஞ்சிருந்தது. நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டு வரப்போ எல்லாமே காஞ்சு போயிடுச்சு. அதில் கொஞ்சம் தான் இருந்தது, ஒரு 2-3 மிளகாய். ஆனால் இன்னும் இருக்குது நிறைய பிஞ்சு. காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம வேறு எந்த காரமும் இதில் சேர்க்க மாட்டோம். இது பச்சை மிளகாய் போடுற காரம் மட்டும்தான். அப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி போதும், அதிகம் வேண்டாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு. அடுத்து மஞ்சள் தூள். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். நிறைய தண்ணி வேணால் கம்மியாக ஊற்றிக்கோங்க, போதும். தேவையான உப்பு. இது அதிகமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இது தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறோம் இல்லையா. அதனால் கம்மியாக இருந்த போதும் நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா சாம்பார் போல் ஆயிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அது ஒரு தொக்கு மாதிரி இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு எப்படி கடலைப்பருப்பு சீக்கிரமாக வேகாது, 3 விசில் எப்படி வேகும்னு நினைப்பீங்க. பருப்பு ரொம்ப குலைவாக வேகக்கூடாது. ஒவ்வொரு பருப்பு முழுசாக இருக்கணும். அப்புறம் அரைங்குறையமாக வெந்திருக்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த தொக்கு இந்த மாதிரி ஒரு தொக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பருப்பை ரொம்ப குலைவாக நம்ம வேக வைக்க தேவையில்லை. அதனால் ஒரு 3 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை இன்னொரு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு இதில் நம்ம ரைஸ் வேக வச்சுக்கலாம். சாதம் வைக்கிறதுக்கு தண்ணி வச்சிடலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசியை நம்ம போட்டுக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் ரேஷன் அரிசி தான் நான் ஊற வச்சுருக்கேன். அதையே இப்போ போட்டுடலாம். நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வாடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அது இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. இப்போ அரிசி போட்டுக்கலாம். நல்லா கழுவிடணும் பாருங்கள். அந்த சுத்தமாக அந்த அழுக்கு தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான உப்பும் சேர்த்துடலாம். உப்பு போட்டு நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ ரைஸ் வேக வச்சாச்சு. இது நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ரசத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ரசத்துக்கு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அப்புறம் 2 வரமிளகாய், ஒரு 4-5 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 2 தக்காளி, அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். இதை அரைச்சிடலாம். நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரசத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் கரைச்சி எடுத்துடலாம். புளியை கரைச்சி சக்கை எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ரசத்துக்கு அரைச்சோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துடலாம்.
ரசத்துக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரசத்துக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இதில் கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டுடலாம். லாஸ்ட்டில் நம்ம தாளித்து ஊற்றுறப்ப வந்து புளிப்பு உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக ரசத்துக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. நீ தாளித்து ஊட்டுறது மட்டும்தான். ரசத்துக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ரசம் தாளித்து விட்டுறலாம். இப்போ வந்து ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம கரைச்சி வச்சோலையா ரசம் அதே இதில் சேர்த்துடலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். புளிப்பு உப்பு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாகவும் புளிப்பே இல்லாத அளவுக்குலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாவது ரசத்தில் புளிப்பு இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது நல்லா பொங்கி ஒரு கொதி வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வர வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இப்போ இதை இறக்கிடலாம். இறக்கி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா அரிசி வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். நல்லாவே வெந்திருக்குது, நல்லா தெரியுது. சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். போதும், இதுக்கு மேலே வெந்துச்சுன்னா குழஞ்சி போயிடும். அதனால் இந்த அளவுக்கு வெந்தது போதும். நம்ம வடிச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸை வடிச்சிடலாம். நான் வந்து பாத்திரம்லாம் வச்சு இப்படி வடிக்கலை. இந்த மாதிரி ஒரு ஜல்லடை இருக்கு இல்லையா, அதில் தான் நான் வந்து ரைஸ் வந்து இந்த மாதிரி கம்மியாக தான் நம்ம செய்கிறோம். அதனால் இதில் நான் வடித்து எடுத்துக்க போகிறேன். இந்த ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம், ஏன்னா தண்ணியெல்லாம் வெளியில் கொட்டிடும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் ரைஸை இதை எடுத்து இதில் ஊற்றிட்டோம்னா நம்ம தனியாக ரைஸ் எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணி சூப்பராக வடிஞ்சிருச்சு. செகண்டில் வேலை முடிஞ்சிருச்சு பார்த்திங்களா. இல்லைன்னா நம்ம இது வந்து பாத்திரத்தில் வச்சு வடித்து அந்த கையிலலாம் சூடு தாங்காது நமக்கு வடிக்கிறப்போ. அதனால இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் சோறு வடிக்கிறதுக்கு. அதனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இது இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாருமே சாதம் வந்து வடித்து தான் சாப்பிட்றாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சோறு வடிக்கிறதுக்கு. அதனால் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டமே இல்லாமல் நம்ம வந்து வடித்து எடுத்தாச்சு. அதே போல் புதுசாக சமைக்கிற பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வடிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தெரியாது பார்த்திங்களா. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி வடித்து பழகுனவங்களுக்கு ஈஸியாக தெரியும், அந்த கையில் சூடெல்லாம் தாங்க முடியும். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு அந்த சூடெல்லாம் தாங்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி ஈஸியான முறையில் வடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக சிம்பிளாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு, ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து பார்க்கலாம். நல்லா ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. அதுக்குள்ளேயும் பார்த்திங்களா தண்ணி வந்து கரெக்டாக கம்மியாக தான் இருக்குது பார்த்திங்களா. இந்த அளவுக்கு இருந்தால் தான் சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. காயெல்லாம் சேர்த்தே தான் இது வந்து மசியும், அதனால் ஒன்றும் இல்லை. நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கரண்டியை வச்சு மசிச்சு விட்டாச்சு. இப்போ தாளித்து விட்ருவோம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, சின்ன வெங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை இது போல் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பருப்புலாம் வேக வச்சோம் இல்லையா, அது இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதித்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த தண்ணி லைட்டாக வத்தட்டும். அது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் போதும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு அந்த இருக்கிற தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு. எதுக்காக அந்த தாளித்தது அந்த பருப்பு அந்த காயோட சேர்த்து நல்லா அந்த கலந்து வரணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சோம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இப்போ இறக்கிக்கலாம். இறக்கி வச்சுட்டு கொஞ்சமாக அப்பளம் வேணால் கொஞ்சம் அப்பளம் பொரிச்சிக்கலாம், இல்லைன்னா முட்டை பொரிச்சிக்கலாம். இது உங்கள் விருப்பம். நான் வந்து அப்பளம் தான் பொரிக்க போகிறேன். அப்பளம் பொரிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அப்பளம்னா இந்த மாதிரி அப்பளம் தான் பொரிக்க போகிறேன். இந்த கோயம்புத்தூர் சைடு பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் குடலுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பொரிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ குடல் பொரிச்சிக்கலாம். குடல் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சாதமும் வச்சு எடுத்துட்டோம். அதே போல் அந்த கடலைப்பருப்பு தொக்கும் செஞ்சாச்சு. அதே போல் ரசமும் பண்ணியாச்சு. எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் மெனு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த குடலுக்கு பதில் நீங்கள் அப்பளம் பொரிச்சிக்கலாம், இல்லை முட்டை பொரிக்கிறதுனாலும் பொரிச்சிக்கலாம், இல்லை இந்த கூட்டோடையே நமக்கு போதும் அப்படின்னு வச்சிங்களா அந்த அளவுக்கு நீங்கள் முடிச்சுக்கலாம். அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ மாற்றி வச்சுட்டு நம்ம பரிமாறிடலாம். ரேசன் அரிசியில் சாதம், கடலைப்பருப்பு, அவரைக்காய் தொக்கு, அப்புறம் ரசம், அப்புறம் குடல் இல்லைன்னா அப்பளம். நம்ம ஊரில் என்னென்ன பேர் சொல்லுவாங்களோ அதை பொறுத்து நம்ம பேர் வச்சுக்கலாம்.
சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு நம்ம பண்ணியிருக்கோம். நீங்களும் இது போல் அவரைக்காயும் கடலைப்பருப்பும் போட்டு பண்ணுங்கள். கடலைப்பருப்பு கூட அவரைக்காய் மட்டும் இல்லை, வெண்டைக்காயும் போட்டு பண்ணலாம். அதே போல் நம்ம கத்தரிக்காய், இந்த மாதிரி எந்த காய் நம்ம வீட்டில் இருக்கோ அந்த காயில் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் இந்த காய் தான், குறிப்பிட்ட ஒரு காய் தான் போடணும் அப்படின்னு இல்லை. வீட்டில் ஏதாவது ஒரு காய் இருக்குல்லையோ அந்த காய் கூட இதை போட்டு நீங்கள் பண்ணலாம். ஏன் பாவக்காய் கூட இந்த மாதிரி பருப்பு போட்டு பண்ணுங்கள், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் ரசம் வச்சுருக்கேன். அதே போல் நம்ம ரைஸ் ரேஷன் அரிசிக்கு பதில் நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசியை கூட இதே மெத்தடில் நீங்கள் வேக வச்சு வடிச்சுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா குக்கரில் வைக்கிறதுனால வச்சுக்கோங்க. அதே போல் இந்த அப்பளத்துக்கு பதில் நம்ம பெரிய அப்பளமாக இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்டாக, அதை கூட நீங்கள் பொரிச்சிக்கலாம். இல்லைன்னா முட்டை பொரிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எது விருப்பமோ அதையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது நம்ம வீட்டில் பண்ணியிருக்கேன், அதனால் நான் உங்களுக்கு காட்டினேன், அவ்வளோதான். இதே போல் ஒரு லஞ்ச் மெனு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.